இங்க ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சியை கவனிக்கிறான். அது ஒரு பைப்புக்குள்ள போறத பாக்குறான். இந்த பைப்பு வழியா வெளியே போயிடலாம்னு யோசிக்கிறான். அவன் செல்லுக்குள்ள இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த வலையை சுத்தியும் சுரண்ட ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒவ்வொரு நாள் நைட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி எடுக்கிறான். இந்த விஷயத்த 4 பேத்தோட ஷேர் பண்றான். இந்த வேலையை கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு சொல்லி அவன் கையில இருந்த ஸ்பூனை வேணும்னுக்கே வளைக்கிறான். எனக்கு புது ஸ்பூன் வேணும்னு சொல்லி அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்கறான். அங்க போய் ஸ்பூன் எடுக்கும்போது அந்த போலீஸுக்கே தெரியாம 2 ஸ்பூன் எடுத்துட்டு வந்துருவான். நெருப்பை வச்சு அந்த ஸ்பூனை ஒரு கூர்மையான கம்பி மாதிரி மாத்துறான். இப்போ கொஞ்சம் வேகமா அந்த செவுத்தை உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்போதைக்கு அந்த இடத்துக்கு போலீஸ் ரைடு வருவாங்க. ஆனா பக்கத்து செல்ல இருக்க ஒருத்தன் எப்படியோ சிக்னல் கொடுத்து அவனை தப்பிக்க வச்சிருவான். இவன் வேலை செய்ய போற இடத்துக்கு ஒரு சின்ன கட்டிங் பிளேடு மாதிரி எடுத்துட்டு வந்துருவான். அதை வச்சு அந்த கம்பியும் கட் பண்ணி உள்ள பாக்குறான். அங்க மேல ஒரு இரும்பு டோர் மாதிரி இருக்கு. அதை திறந்தா கண்டிப்பா வெளியே போயிடலாம். உள்ள போய் அதை ஓபன் பண்ற வரைக்கும் யாராவது ரைடு வந்தாங்கன்னா கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி பேக்க ஒரு பொம்மையை செய்யணும்னு நினைக்கிறான். அங்க இருக்கிற சின்ன மரத்தூள், நியூஸ் பேப்பர், கம்முன்னு சொல்லி ஒரு மனித உருவத்தை செய்யறான். இவங்கெல்லாம் சேர்ந்து மியூசிக் வாசிக்க போகும்போது அங்க ஒரு சின்ன டேபிள் ஃபேனை பாக்குறான். இவன் அதை எடுத்து சூட் கேஸ்ல வச்சுட்டு கொண்டு வந்துருவான். மேல இருக்க இரும்பு டோரை இது ட்ரில்லிங் மிஷின் மாதிரி வச்சு உடைக்கிறான். இவனோட சேர்ந்து 3 பேரும் தப்பிச்சிருவாங்க வெளியே.